வீக் டேஸில் அடித்து எழுப்புனா கூட எழுந்திருக்க மாட்டான் என் பையன். ஆனால் இந்த வீக்கெண்ட் ஆனால் போகணும், கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி டானு 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவான். இந்த சண்டே கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அதே மாதிரி கரெக்டாக 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டான். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் தெரியாதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10:30 போடலாம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டன், அப்புறம் வந்து கனவா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டனை குழம்பு வச்சுட்டு கனவா வந்து தொக்கு வைக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 9 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 டிஷ்ஷுக்குமே தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கம் மட்டன் குழம்பு ஒரு பக்கம் தொக்கும் ரெடி பண்ணி விட்டுருந்தேன். உண்மையை சொல்றேன்னா அன்னைக்கு மட்டன் குழம்போட கனவா தொக்கு தாங்க டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காக வந்துட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையுமே பண்ணியாச்சு. கையோட கிச்சனை க்ளீன் பண்ணுறது நமக்கு நிம்மதியாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க சொன்னாங்க. அதனால் பாண்டிச்சேரி ஈடன் பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்